மத்தியானம் லஞ்சுக்கு ரொட்டி சப்ஜி பண்ண போகிறேன் ஃபுல்கா. அதோட தொட்டுக்கிறதுக்கு அருமையான சப்ஜி பண்ண போகிறேன். வெங்காயம், கேப்சிகம், குடமிளகா, பட்டாணி, உருளைக்கிழங்கு, அப்புறம் பன்னீர் இதை வச்சுருக்கேன். ஜீரகம் தாளித்து கொட்டிட்டு வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேப்சிகம், பட்டாணிலாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் உப்பு, காரப்பொடி, மஞ்சப்பொடி, மசாலா பொடி போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த பட்டாணியை போட்டுவிட்டு பன்னீரை போட்டுட்டு அப்புறம் கொத்தமல்லி தூவிலாம் பண்ணலாம். வெங்காயத்தை வதக்கிடலாம், அப்புறம் மற்ற காயெல்லாம் போடலாம். வெங்காயம் வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சப்ஜியில் ஒரு தக்காளியும் போட்டு, நார்த் இந்தியன் சப்ஜிக்கெலாம் தக்காளி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் வெந்தோடனே உப்பு, காரப்பொடி, மசாலா பொடி, மஞ்சள் பொடியெலாம் போடலாம். வெந்ததுக்கப்புறம் உப்பு, காரப்பொடி, மசாலா பொடி, கறிப்பொடி, அப்புறம் தனியாகவும் ஜீரகமும் அந்த அரைச்சி வச்சுக்க அந்த சேர்த்த பொடியெல்லாம் போட்டிருக்கேன். வதக்கி வீட்டுக்கு துளியூண்டு சர்க்கரையை அரை ஸ்பூன் நெய்யும் விட்டு பன்னீரும் போட்டாச்சு. வதக்கிட்டோன்னா ரெடி ஆகிட்டு திரும்பியாக நார்த் இந்தியன் சப்ஜி ரெடி எடுத்து இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீரும் சேர்த்து போட்டிருக்கேன், நல்லாயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.